Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 11வது நாளில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புரட்சித் தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. ஆவுரித்திடல் பகுதியில் திரண்டிருந்த மக்கள் அதிமுக பொதுச் செயலாளருக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். தமிழகத்தை மீட்போம். ஸ்டாலின் குடும்பத்தில் உள்ள 4 அதிகார மையங்கள் தான் 50 மாத காலமாக தமிழ்நாட்டை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினம் ஆவுரித்திடலில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். இப்ப இருக்கிற ஸ்டாலின் முதலமைச்சர் 4 அதிகார மையங்கள் இருக்குது. 4 அதிகார மையம். ஒரு அதிகார மையம் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது. கருணாநிதி குடும்பத்தில் ஒன்று திரு ஸ்டாலின், அவருடைய மனைவி, அப்புறம் அவருடைய மருமகன், அப்புறம் அவருடைய மகன், 4 பேர் தமிழகத்தை 50 மாத காலமாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். அதிமுக ஆட்சியில் நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டு மத்திய அரசால் 11,500 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் ஆவுரித்திடலில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். நடந்தாய் வாழி காவிரி என்ற அற்புதமான திட்டத்தை உருவாக்கி அதற்கு விரிவான திட்டறிக்கை, அதுக்கு எவ்வளவு செலவாகும், அதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்ற எல்லாம் அறிக்கையோடு நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் பாரத பிரதமரிடத்தில் நேரில் சென்று கொடுத்தேன். அதை படித்து பார்த்துட்டு ஒரு நல்ல திட்டம் தான். இன்றைக்கு நல்ல நதிநீர்கள் மாசுபடுவதை தடுக்க வேண்டும், நதிநீர் சுத்தமாக இருக்க வேண்டும், மக்கள் குடிக்கின்ற நீர் சுத்தமாக இருக்க வேண்டும், விவசாயத்துக்கு பாய்ச்சுகின்ற நீர் சுத்தமான நீராக இருக்க வேண்டும் என்று நம்முடைய கோரிக்கை ஏற்று மேதகு குடியரசுத் தலைவருடைய உரையில நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நாம் கொடுக்கப்பட்ட கோரிக்கை நிறைவேற்றுகின்ற விதமாக அறிவிக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நம்பியார் நகர் மீன்பிடி சிறு துறைமுகத்தை அவசர கோலத்தில் குறைபாட்டுடன் திறந்து வைத்துள்ளது ஸ்டாலின் அரசு. அதிமுக ஆட்சி வந்தவுடன் குறைபாடுகள் களையப்பட்டு மீனவர்களுக்கு ஏற்றாற்போல் மீன்பிடி துறைமுகம் அமைத்து கொடுக்கப்படும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. மீனவர்களுக்கு சிறு துறைமுகங்களை அமைத்துக் கொடுங்கள், இறங்குதளங்களை அமைத்துக் கொடுங்கள், தடுப்பு சுவரை கட்டி கொடுங்கள், இப்படி கோரிக்கை வச்சாங்க. அதன் அடிப்படையில் நம்பியார் நகரில் அந்த மீனவர்களுடைய நலன் கருதி அவருடைய கோரிக்கையை ஏற்று அதிமுக அரசு 24 கோடி, அவருடைய மீனவருடைய பங்களிப்பு 11 கோடி, கிட்டத்தட்ட 35 கோடியில் அந்த மீன்பிடி சிறு துறைமுகங்களை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணி நடந்துகிட்டு இருந்தது. இந்த ஆட்சி மாற்றம் வந்தது. அதை சரியான முறையிலே அந்த திட்டத்தை துறைமுகத்தை அமைக்காமலே அவசர கோலத்தில் முதலமைச்சர் திறந்து விட்டார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழு நிவாரணம் வழங்கிய அரசு அதிமுக. 2026 சட்டமன்ற தேர்தல் ஸ்டாலின் நடிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக அமைய வேண்டும் என நாகப்பட்டினம் ஆவுரித்திடலில் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. கஜா புயல் கடுமையான சேதம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அதிமுக அரசு புயல் வேகத்தில் செயல்பட்டு ஆளும் தண்ணியில மின் கம்பத்தை நெட்டு உடனுக்குடன் அதை சரி செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான பொருட்கள் அரசின் சார்பாக கொடுத்தோம். தன்னார்வ மூலமாக தேவையான பொருள்லாம் கொண்டாந்து கொடுத்தோம். அப்படி மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, விவசாயிகள் கஜா புயல்ல கடுமையா பாதிச்சுட்டாங்க. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெல் பாதிக்கப்பட்டதா உரிய விலை கொடுத்தோம், கரும்பு பாதிக்கப்பட்டதா அல்லது மாமரங்கள் பாதிக்கப்பட்டதா, இப்படி ஒவ்வொன்றையும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எல்லாம் அந்தந்த சேதத்தை கணக்கிட்டு முழு நிவாரணம் அளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு.
திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டம் மீண்டும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்படும். மாம்பழங்களை கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க மாம்பழ தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றும் கீழ்வேளூர் அடுத்த பிரதாப ராமபுரம் பகுதியில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அந்த அம்மா மினி கிளினிக் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் மூடிட்டாங்க. எல்லா பகுதியிலுமே தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்லயும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர், இப்படி கொண்டு வந்து கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அங்கேயே போய் நீங்க வைத்தியம் பண்ணிக்கலாம், சிகிச்சை பெற்றலாம். அதையும் மூடிட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு மலர்ந்த பிறகு அந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் கொண்டு வரப்படும். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் மக்களோடு மக்களாக நடைபயணம் மேற்கொண்ட புரட்சித் தமிழர். புரட்சித் தமிழருக்கு மாலை அணிவித்து மலர் தூவி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. கடல் நீர் விவசாய நிலத்திற்குள் உட்புகுவதை தடுக்க ரெகுலேட்டர் அமைத்துக் கொடுத்து விவசாய விளைநிலங்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக. மக்கள் மற்றும் விவசாயிகளை கண் இமைப்போல் காத்த அரசாங்கம் அதிமுக என நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த உப்பு நீர், கடல் நீர் உள்புதை தடுக்க ரெகுலேட்டர் அமைச்சு கொடுத்தோம். கிட்டத்தட்ட கடல் பேக் வாட்டர் 4-5 கிலோமீட்டருக்கு சென்று அங்க இருக்கிற விளைநிலங்கள்லாம் பாதிக்கும். விவசாயிகள் பாதிச்சாங்க. விவசாயிய கோரிக்கை ஏற்று அங்கே உப்பு நீர் புகாம தடுத்து நிறுத்தி விவசாயிய விளைநிலை பாதுகாத்தது அதிமுக அரசாங்கம். தமிழ்நாட்டை கடன் மாநிலமாக மாற்றிய ஸ்டாலின் ஆட்சியில் 1.5 லட்சம் கடனுக்குத்தான் குழந்தை பிறக்கிறது. அம்மா உணவகம் மற்றும் சமூக நலக்கூடம் மூலம் ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு சுட சுட உணவு கொடுத்த அரசாங்கம் இந்தியாவிலேயே அதிமுக தான் என அதிமுக பொதுச் செயலாளர் நிகழ்ச்சி. இன்றைய தினம் 4 ஆண்டுல திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அரசாங்கம் 4,38,000 கோடி கடன் வாங்கி 4,38,000 கோடி. இந்த ஆண்டு 25-26 1 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவு பெறுகின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இவரா சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாட்டை கடன் மாநிலமா ஆக்கிட்டு போயிட்டாரு. பிறக்கிற குழந்தை 1 லட்சம் கடன்ல தான் பிறக்குது. 1 லட்சம் ரூபாய் கடன்ல தான் பிறக்குது. இந்த மண்ணில் பிறந்தாவே போச்சு. ஸ்டாலின் ஆட்சியில் 1 லட்சம் கடன்ல தான் அந்த குழந்தை பிறக்குது. இதே சிந்தித்து பார்க்க வேண்டும். 10% தேர்தல் அறிவிப்புகளை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை. அதிமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டு மாநாடு மூலம் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்பட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரணும். அரசாங்கத்தில் நேரடியா அரசு சார்பா 3 லட்சம் பணியிடம் காலியா இருக்குது. மற்ற துறை அரசு சார்ந்த துறையில 2 லட்சம் பணியிடம் காலியா இருக்குது. மொத்தம் 5 லட்சம் பணியிடம் காலியாக இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் 50,000 காலி பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டது சொல்றாங்க. வெறும் 50,000 காலி பணியிடம் தான் நிரப்பப்பட்டதா சொல்றாங்க. அப்படின்னா எப்ப நிரப்புவீங்க? மீதி எல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு
தொழிற்சாலைகள் அதிகமாக உருவாக்கப்பட்டு படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகின்ற அரசாங்கமா இருக்கும். ஊழலின் ஊற்றுக்கண்ணாகவும் ஊதுகுழலாகவும் திகழும் திமுக ஆட்சி தொடர வேண்டுமா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். திரு கருணாநிதி இருக்கின்ற பொழுது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசு திமுக அரசு. அரிசி பேர் ஊழல், வீரான ஊழல், ஊழல் ஊழல் என்ற ஊழலுக்கு ஊதுவாளர் ஒரே கட்சி திமுக கட்சி. ஊழலின் ஊற்றுக்கண். அப்படிப்பட்ட திமுக கட்சி மீண்டும் ஆட்சி தொடர வேண்டுமா? தேர்தல் வருவதை முன்னிட்டு உங்களுடன் ஸ்டாலின் என மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த நாடகத்தை ஸ்டாலின் அரங்கேற்றுகிறார். திமுகவின் இருண்ட ஆட்சி 2026 முடிவு கட்டப்படும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். உங்களுடன் ஸ்டாலின். யாருடன் ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின். இது நான் வரைக்கும் யாரோட இருந்தாரோ தெரியல. இப்பதான் உங்களோட ஸ்டாலின் வந்திருக்காரு. 46 பிரச்சனை இருப்பதாக இந்த தாள் அடிச்சு அரசாங்கமே ஒத்துக்கிட்டது. இதுக்கு ஸ்டாலின் தொடக்க விழா கண்டிருக்கார் சிதம்பரத்தில் 3 நாளைக்கு முந்தி. அப்படின்னா இன்னும் ஆட்சி 8 மாசம் தான் இருக்கும். 4 வருட காலமா இந்த 46 பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்குது. இந்த ஆட்சிக்கு தெரியுமில்ல, ஏன் தீர்த்து வைக்கல? ஏங்க தீர்த்து வைக்கல? அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதனால மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார். சாதாரண ஏழை மக்களின் ரத்தத்தை உறிஞ்சுகின்ற அரசாங்கம் ஸ்டாலினின் அரசாங்கம் என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை படித்து பார்த்துவிட்டு ஸ்டாலின் பேச வேண்டும் என்றும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் எழுச்சுரை. ஊழல் அரசாங்கம் அந்த சாதாரண ஏழை மக்களுடைய ரத்தத்தை கூட உறிஞ்சுகின்ற அரசாங்கம் இந்த ஸ்டாலின். திரு ஸ்டாலினுடைய அரசாங்கத்தை நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, பேசுறார் எடப்பாடி பழனிசாமி 10 ஆண்டுல என்ன செஞ்சாங்கன்னா திமுக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யலைங்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்களா இல்லை வேற மாநிலத்துக்கு எங்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டுக்கிட்ட திட்டத்தை எல்லாம் படிச்சு பாரு, கொஞ்ச நாச்சும் படிச்சு பாரு. 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தன்னு அப்படி கொஞ்சம் திருப்பிப்பார். அதை பார்த்தாவது பேசு. நடக்காத ஒரு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சோதனையை நடந்ததாக கூறி மக்களை மடைமாற்றும் திமுக அமைச்சர் நேருவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. என் மீது போடப்பட்ட ஊழல் வழக்கில் நீதிமன்றத்தால் நிரபராதி என்று நிரூபித்து காட்டியுள்ளேன் என திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர் வீட்டில் ரெய்டு நடந்ததுனாலதான் பாரதிய ஜனதா கட்சியோட போய் நான் கூட்டணி வச்சிருக்கிறேன்னு. இது எத்தனை முறை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு முறையா 2 முறையா கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற. சரி, அப்படித்தான் சொல்றீங்க, பொய்ய பொறுத்துற மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல. என் ஜமந்தி வீட்டுல ரெய்டு நடக்கலையா? என்னுடைய உறவினர் வீட்டுல ரெய்டு நடந்திருக்குது, அதுக்கு எனக்கு என்ன சம்மதம்? ஆக இப்படியெல்லாம் பேசி ஸ்டாலினை பத்தி பேசுவதை குறைச்சுக்கணும். அதுக்காக மடை மாற்றுவதற்காக இன்றைய தினம் இன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு நேரு அவர்கள் பேசியிருக்கிறார். 2026 பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு ஸ்டாலினுக்கு சட்டையும் இருக்காது, வேட்டியும் இருக்காது. திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக அதிக இடங்களிலே வென்று தனி பெருமையோடு ஆட்சி அமைக்கும். அப்பா சட்டையும் இருக்காது, வேட்டியும் இருக்காது, வீதியில போவ அந்த காட்சி இந்த மக்கள் பார்ப்பாங்க.
இன்றைய கம்யூனிஸ்டுகள் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக மாறிவிட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் துணையோடு மணல் கொள்ளை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மணல் மாபியா கரூர்ல 3 நாளைக்கு முந்தி முறைகேடா மணல் அள்ளிட்டு இருக்கிறாங்க. அதை தட்டி கேட்ட ஒருவரை அதே இடத்துல வெட்டி கொள்றாங்க. அதை தடுக்க போன அவருடைய தம்பி இன்றைக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வராங்க. அவருடைய தாயார் தடுக்க போனவர்கள் அவருக்கும் அடிபட்டு இன்றைக்கு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராங்க. இப்படி கள்ளத்தனமாக முறைகேடாக இன்றைக்கு அதிகாரிகளோட துணையோட இன்றைக்கு மணல் கொள்ளை நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு நல்ல மனநிலையில இந்த மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவருக்கு இன்றைக்கு உயிர் போனதுதான் மிச்சம். இன்றைக்கு கசாப்பு கடையில் ஆடு வெட்டுற மாதிரி திமுக ஆட்சியில் மனித உயிர்களை வெட்டி சாய்க்கின்ற காட்சியை தினந்தோறும் பார்க்கிறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் கிட்னி விற்பனை விவகாரம் தொடர்பாக ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள தடை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மேற்கொள்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லையில் பேராசிரியர் மீது கொடுத்த பாலியல் புகாருக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி முன்னாள் மாணவி தற்கொலை முயற்சி. அலங்கோல அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பல்கலைக்கழகத்தில் அரங்கேறும் பாலியல் தொல்லைக்கு முடிவே கிடையாதா என பொதுமக்கள் கேள்வி. தமிழகத்தில் பள்ளி சிறுமிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக பெண் வழக்கறிஞர் தேசிய மகளிர் ஆணையத்தில் மனு. மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் சஸ்பெண்ட். நேர்மையான அதிகாரிகளுக்கு ஸ்டாலின் அரசு கொடுக்கும் பரிசு இதுதானா என மக்கள் கேள்வி.